நேற்று டெல்லி தேர்தல் குறித்து நீங்க ஒரு கருத்து தெரிவித்தீங்க. இந்தியா கூட்டணியில் உள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறதா? குறிப்பாக ஒரு 16 இடங்கள் காங்கிரஸ் கட்சியால ஆம் ஆத்மி இழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில நீங்க ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் என்பதால் என்ன சொல்ல விரும்புறீங்க? மாநில வாரியாக அரசியல் பிரச்சனைகளை அணுகாமல் தேசிய அளவிலான பரந்த பார்வையோடு தேர்தல் அரசியலை அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளது. பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங் பரிவார் அரசியலை, சனாதன அரசியலை முறியடிக்க வேண்டுமானால் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தல்களிலும் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. டெல்லியிலே அப்படி ஒருங்கிணைந்து செயல்பட்டிருந்தால் பாரதிய ஜனதாவை வீழ்த்தியிருக்க முடியும். காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகிய இரு கட்சிகளின் கூட்டணி ஆட்சி அங்கே மலர்ந்திருக்கும். ஆம் ஆத்மி கட்சியை ஒப்பீட்டளவிலே காங்கிரஸை விட மிக மிக இளைய கட்சி, ஜூனியர் பார்ட்டி. ஒரு மூத்த அரசியல் கட்சியாக காங்கிரஸ், தேசிய கட்சியாக காங்கிரஸ் இருக்கிற நிலையில் இவை அனைத்தையும் கருத்திலே கொண்டு, கவனத்திலே கொண்டு, பொறுப்புணர்வோடு முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பதாக நான் நம்புகிறேன். ஆகவே காங்கிரசுக்கே நான் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். ஒரு சிறிய கட்சியோடு அல்லது காலத்தால் மிக இளைய கட்சியோடு நாம் எவ்வாறு சமரசம் செய்து கொள்வது என்கிற ஈகோ பார்க்காமல் ஆங்காங்கே உள்ள மாநில கட்சிகளோடு இணைந்து விட்டுக் கொடுத்து சனாதன சக்திகளை முறியடிப்பதன் மூலம்தான் காங்கிரஸ் தேசிய அளவில் மீண்டும் எழுச்சி பெற முடியும். மாநில அளவில் உள்ள கட்சிகளை அலட்சியப்படுத்துவது, ஈகோ அடிப்படையில் அணுகுவது என்கிற நிலைப்பாட்டை தொடர்ந்து கடைபிடித்தால் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்பது என்னுடைய கருத்து. இம்மிடியேட்டா ஒரு மீட்டிங்காக சொல்லிருக்கீங்க. சில பேர் இப்ப குறிப்பா சண்முகம் நேற்றுக்கு சிபிஎம் சொல்லிருக்காரு, இந்தியா கூட்டணி இருக்கா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்றாரு. இந்த மீட்டிங் நீங்க சொல்றதுனால நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுதான் என்னுடைய வேண்டுகோளும் கூட. இப்போது நான் முதல்வரை சந்தித்த போதும் நான் அதை பற்றி பேசினேன். இந்தியா கூட்டணி கட்சிகளின் கலந்தாய்வு கூட்டத்தை கூட்டுவதற்கு தாங்கள் முன்முயற்சி எடுக்க வேண்டும், காங்கிரசின் தலைவரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். தேசிய அளவில் இந்தியா கூட்டணி வலுப்பெற வேண்டும். எந்த வகையிலும் அது சிதறிவிடக்கூடாது. இதை வலுப்படுத்துவது ஒன்றுதான் பிஜேபியை மக்களிடம் அம்பலப்படுத்துவதற்குரிய ஒரே வாய்ப்பு. ஆகவே டெல்லி தேர்தல் முடிவு நமக்கு ஒரு படிப்பினை. அந்த படிப்பினையை நாம் கவனத்திலே கொண்டு இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைமைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். முக்கியமா நீங்க ஒரு டிமாண்ட், இந்த ஜாதிவாரி அரசியல் கணக்கெடுப்பு, ஏன்னா இப்ப தெலுங்கானா கவர்மெண்ட் பண்றாங்க, விஜய் கையில் எடுத்திருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு அஜெண்டா, நீங்க பெரியார், அவர் 5 தலைவர்ல பெரியார், அம்பேத்கர் வச்சிருக்காரு. குறிப்பா அடுத்தடுத்து அவர் திராவிட கட்சிகள் எதையெல்லாம் சொல்லி வந்தாங்களோ அதே ஒரு அஜெண்டாவை எடுத்திருக்காரு. ஏன் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் நீட் போன்ற இடத்தெல்லாம் தமிழக முன்மாதிரியா இருக்கு, அந்த நிலைமையில தமிழக அரசே ஏன் ஒரு சர்வே தெலுங்கானா கவர்மெண்ட் மாதிரி எடுக்கக்கூடாது? ஒரு வேலிடான கேள்வி. ஏற்கனவே சில மாநிலங்களில், பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இவ்வாறு மாநில வாரியாக மாநில அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததை இந்திய ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமானதாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற தகவல்கள் உள்ளன. அது ஒரு சர்வே, அவ்வளவுதான். அது ஒரு சென்சஸ் அல்ல. ஒரு டேட்டா கிடைக்கணும் சார், எந்தெந்த பீப்புள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அது ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு சென்சஸ் கிடையாது என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்ட நிலையில் இந்திய ஒன்றிய அரசே மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவது ஒன்றும் தவறில்லை. திமுக எடுத்திருக்கிற நிலைப்பாடு சரிதான். இந்திய ஒன்றிய அரசுக்கு அதிலே பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் ஏன் தட்டி கழிக்க விரும்புகிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதிலே உடன்பாடு கிடையாது. அப்படி எடுத்தால் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், இன்றைக்கு எல்லா துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பவர்களின் உண்மை வலு என்ன என்று தெரிந்துவிடும், அம்பலப்பட்டுவிடும். ஆகவே முன்னேறிய சமூக பிரிவினர் கொடுக்கிற அழுத்தத்தால் பாரதிய ஜனதா கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தயங்குகிறது, விரும்பவில்லை, மறுக்கிறது. ஆகவேதான் அவர்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்திய ஒன்றிய அரசே எடுக்க வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து வலியுறுத்துவோம் என்று சொல்லுகிறார். அதிலே எந்த பிழையும் இல்லை, அவர் சொல்லுவதிலே எந்த பிழையும் இல்லை. நீங்கள் சொல்லுவதைப் போல தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு புள்ளி விவரம் வேண்டும் என்கிற அடிப்படையில், ஒரு டேட்டா என்கிற அடிப்படையில் அதை செய்யலாம். அது ஒன்றும் தவறில்லை.
அதை இந்திய ஒன்றிய அரசு ஏற்கிறதோ இல்லையோ நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். நாம் சில நிலைப்பாடுகளை எடுப்பதற்கு வெல்ஃபேர் ஸ்கீம் போன்ற நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த புள்ளி விவரம் உதவும் என்கிற அடிப்படையில் தான் நாங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதல்வருக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ ஏடிஎம்கேல நீங்க குறிப்பா முக்கியமான திராவிட கட்சியாக இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் பிரச்சனை வந்து செங்கோட்டையன் வந்து போர்க்குழல் தூக்கி இருக்கிறாரு. குறிப்பா நேற்று அவினாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு போல எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய புகைப்படங்கள்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் உன்னிப்பா கவனித்து வரக்கூடியவர், எப்படி பாக்குறீங்க? என்ன அதில் அவர் சொல்லியிருக்காரு? செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, நேற்றைக்கு நடந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் திறப்பு விழா நேற்று போயிருந்தார், பாராட்டு விழா நடந்தது, எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். அதுல ஜெயலலிதா எம்ஜிஆருடைய புகைப்படங்கள் இல்லை என்று ஒரு உட்கட்சி பிரச்சனையை தொடங்கியிருக்கார். அதே போல பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திராவும் உட்கட்சி காட்டமாக சில விஷயங்களை சொல்கிறார். இது வந்து வளர்ந்து வரக்கூடிய ஏடிஎம்கேவுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்? அது அவருடைய உட்கட்சி விவகாரம், அதிலே நாம் அதிகமாக தலையீடு செய்ய முடியாது. அதிமுக பலவீனப்பட்டுவிடக்கூடாது என்கிற கருத்து எனக்கு உண்டு. அதற்கு காரணம் அவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி சங் பரிவார்கள் இங்கே காலூன்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதுதான். இப்போதும் அவர்களுக்கு திமுகவை விட அதிமுகவை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறார்கள் என்பதை அதிமுக முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிமுகவை பலவீனப்படுத்த பாஜக இங்கே உண்மையான எதிர்க்கட்சியாக வளர முடியும் என்று அது நம்புகிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் மட்டுமே அதிமுகவால் தங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அரசியல் ரீதியாக திமுக அவர்களுக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட நடைமுறையில் பாஜக தான் அவர்களை வீழ்த்த முயற்சிக்கிறது, நீர்த்து போக செய்கிறது. இந்த உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சுட்டிக்காட்டுகிறேனே தவிர எனக்கு அதிமுக மீது எந்த காழ்ப்பும் இல்லை. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே அவர்கள் போட்டியிட்டு இருக்க வேண்டும். அவர்கள் என்ன காரணம் சொன்னாலும் அந்த காரணம் ஏற்புடையது அல்ல என்பது என்னுடைய கருத்து. 65-66 இடங்களை வைத்திருக்கிற ஒரு எதிர்க்கட்சி ஒரு இடைத்தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயங்குகிறது, பின்வாங்குகிறது என்றால் அந்த கட்சியின் மீதான நம்பகத்தன்மை என்பது மக்களிடையே நாளுக்கு நாள் குறைந்து போகும். அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் அதை சுட்டிக்காட்டுகிறேனே தவிர அதிமுக மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆகவே பாஜக அதிமுகவை விழுங்கி செரிக்க பார்க்கிறது என்பதை மறுபடியும் அதிமுகவுக்கு தோழமையோடு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பல்வேறு விஷயங்களை விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்க புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ரமேஷ்.